ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி லைஃப்பில் சேவிங்ஸ் எப்படிலாம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது ஏற்பட்டுள்ள பொருளாதார பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ள நம் பெற்றோர் நாம் சம்பாதிக்கும் பணத்தை பிள்ளைகள் எப்படியெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்பதில் கவனம் அதிகம் செலுத்தி சொல்லி கொடுத்திருப்பார்கள், அறிவுரையும் கூறியிருப்பார்கள். அதன்படிதான் நீங்களும் இப்பொழுது ஒரு அனாவசிய செலவாளியாகவோ அல்லது கஞ்சத்தனமானவராகவோ இருப்பீர்கள். நாம் சிறு வயதிலிருந்தே நமக்குள்ளே தன்னொழுக்கம், செய்ய வேண்டிய வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவது, நம் தேவைகளை எப்படி எப்பொழுது பூர்த்தி செய்து கொள்வது போன்ற திறமைகளை வளர்த்து கொண்டிருப்போம். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் பெரியவர்களான பிறகும் எல்லா விஷயங்களிலும் பணம் பயன்படுத்துவதிலும் கூட மேற்கூறியபடி செயல்பட்டால் நாமும் திறமையாக வாழ பழகிவிடுவோம் என்று. உதாரணத்திற்கு பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சாக்லேட், மிட்டாய், பொம்மைகள் போன்று அவர்களை மிகவும் கவர்ந்திழுக்கக்கூடிய பொருட்கள் எதை கேட்டாலும் உடனுக்குடனே அதை வாங்கி கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தி தாங்களும் சந்தோஷமடைவார்கள். பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுக்காவிட்டால் பின்னால் அவர்கள் சூதாட்டம், கடன் வாங்குதல், சேமிக்க தெரியாமல் போகுதல், பொய் சொல்வது, திருடுவது போன்ற கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுவார்களோ என்று பயப்படுவார்கள். இதைத்தான் அவர்கள் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இருப்பதோடு மட்டுமல்லாமல் செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். ஒரு பொருளை வாங்கும்போது இது நமக்கு தேவைதானா என்று ஆராய்ந்து பார்த்து மிகவும் புத்திசாலித்தனமாக யோசித்து வாங்க வேண்டும். இதை என்னால் வாங்க முடியாது, நாங்கள் ஏழைகள் என்பவருக்கு இது என்னால் வாங்க முடியாது, என்னிடம் பணமில்லை என்று ஏங்கிக் கொண்டிருப்பதை விட இப்பொழுதுள்ள பண பற்றாக்குறைக்கு இந்த பொருளை நான் வாங்குவது நான் செலவு செய்ய தேவையில்லாத ஒன்று என்று மனதை கட்டுப்படுத்தி ஒத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடியவர்களுக்கு பற்றி நினையுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு சந்தோஷமாகவும் பிரகாசமாகவும் திகழ வேண்டுமா? அது பணம் இருந்தால்தான் என்பதில் இல்லை, அல்லது ஆடம்பர காரில் செல்வதாலோ மிகப்பெரிய மாளிகையில் வசிப்பதாலோ தாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டக்காரர்கள், செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றோ கூறிவிட முடியாது. சந்தோஷமாய் இருக்க வேண்டுமா? வாருங்கள், கடை வீதிகளுக்கு போய் சுற்றி விட்டு வரலாம். செலவு செய்தால்தான் எனக்கு மகிழ்ச்சியாய் இருக்கிறவர்கள் என்பவர்களுக்கு தான் மகிழ்ச்சியாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு தனக்கு தேவையோ தேவையில்லையோ கண்டதையும் வாங்கி திணித்து கொண்டே இருப்பதுதான் தனக்கு மகிழ்ச்சியே இருக்கிறது என்று தவறான அபிப்பிராயமுள்ளவர்களும் இருக்கின்றனர். ஆனால் இந்த மகிழ்ச்சி தற்காலிகமானதுதான். எனக்கு இது பிடிக்கும், இதை நான் கண்டிப்பாக வாங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருக்கும் உங்கள் மன உணர்ச்சிகளையும் நீங்கள் செலவு செய்யும் பழக்கங்களையும் கட்டுப்படுத்த நீங்கள் ஒரு டைரி எழுத ஆரம்பிக்கலாம். ஏனென்றால் நீங்கள் எப்படியெல்லாம் செலவு செய்கின்றீர்கள் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொண்டால்தான் உங்கள் பழக்கங்களில் இருந்து உங்களை மாற்றிக்கொள்ள இந்த டைரி எழுதும் பழக்கம் உதவி செய்யும். அதாவது கண்டபடி செலவு செய்யாமல் இருப்பதற்கு நம் அன்றாட செலவுகளை தினமும் ஒரு டைரியில் எழுதி கொண்டே வந்து சீராக்கி கொள்ளலாம். ஷாப்பிங் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே உங்களை தூண்டிக்கொண்டே இருந்தால் உங்கள் எண்ணங்களை திசை திருப்ப உங்கள் தோழியை அழைத்து பேசிக் கொண்டிருக்கலாம். தோழியுடன் சேர்ந்து நடக்க போகலாம் அல்லது சினிமாவுக்கு போகலாம். நம்முடைய இந்த செயல்களும் நம் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதுதானே. இன்று பெண்களும் ஆண்களைப் போன்ற அலுவலகங்களில் பணியாற்றி வருவதுடன் மாத முடிவில் பெறும் சம்பளத் தொகையை சேமித்து வைக்க முடியாமல் செலவு செய்து விடுகிறார்களே. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில் காசு தங்க மாட்டேங்கிறதே என்று பெரும்பாலும் பெண்கள் முணுமுணுப்பார்கள். செலவு செய்யாமல் வாழ முடியாதுதான். ஆனால் தேவையான பணத்தை செலவு செய்து பின்னர் மீதத்தை சேமித்து வைக்கலாமே. இதற்கு என்ன செய்யலாம் தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செலவிடும் தொகையை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வர வேண்டும். அவ்வாறு எழுதி வரும்போதுதான் நாம் எவ்வாறு தேவையில்லாத செலவுகளை செய்கிறோம் என்பது நமக்கு புலப்படும். எனவே அந்த செலவுகளை குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும்.
மாத கடைசியில் செலவு செய்வதற்காக சிறு தொகையை எப்போதும் தனியாக எடுத்து வைத்து விடுங்கள். இவ்வாறு முறைப்படி செய்து பாருங்கள், உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.